இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுவாமிகளோட ஒரு பாடலினுடைய சில வரிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லும் பகலும் நமக்கு ஈசன் துணை அல்லாது ஆர் துணை உண்டு சொல்வாய். மனமே, நம்ம பிறக்கிறதுக்கும் முன்னாடி, இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கும் முன்னாடி நம்ம எத்தனை உடம்பு எடுத்தோன்னு நமக்கு தெரியாது. என்னென்னவோ பிறந்தோன்னு தெரியாது. மாணிக்க வாசக பெருமான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பறவையாய் பல்மிருகமாகி அப்படின்னு பாடல்களில் என்னென்னவா நம்ம பிறந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. கொஞ்சம் சில நாளைக்கு முன்னாடி நம்ம நடந்ததையே நம்ம மறந்துடுறோம். அப்படி இருக்கிறப்போ முந்தின பிறவிகளில் நடந்தது என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் சுத்தமாக நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ரொம்ப குழப்பமாயிடும். எதையுமே நம்மளால் சரியாக செய்ய முடியாது. இறைவன் கருணையினால் முற்பிறவியினுடைய நம்முடைய குணங்கள் நமக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கார். அது அவருடைய கருணை. போன ஜென்மத்தில் நம்ம ஒரு நாயாக பிறந்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு அது தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய கஷ்டம். போன ஜென்மத்தில் ஒரு ஆடாக பிறந்திருந்தோம், நம்மளை ஒரு புலி அடித்து சாப்பிடுது, அந்த உண்மை தெரிகிறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு புல்லாக பிறந்திருந்தோம், எவ்வளோ பெரிய கஷ்டம். இதுதானா நம்ம பிறவி, இதுதானா நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சி எல்லாத்தையும் அது எது மேலேயும் ஆர்வம் இல்லாமல் நம்ம இருந்திருப்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிறதே இறைவனுடைய கருணை. தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி பிரக்தியாக மாறிடும், இல்லைன்னா உக்கிரமான கோபமாக மாறிடும். ஆக மொத்தம் எதுவுமே சரியாக இயங்காது. இப்படி அல்லும் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் இல்லை. இரவும் தான். இரவுக்கும் முன்னாடி, நம்ம பிறவிக்கு முன்னாடி கேவல நிலையில் இருந்தோம். நம்ம ஆன்மாவானது ஆணவத்தை பற்றிட்டு இருக்கு. ஆணவத்தோட மட்டும் இருக்குது. அந்த ஆணவ மலத்திலேருந்து இந்த ஆன்மாவை பிரித்து எடுக்கணும், சுத்தப்படுத்தணும். அதுக்காக இறைவன் என்ன பண்ணுறாரு, உடம்பை கொடுக்குறாரு. இந்த தனு கரண புவன போகங்களை கொடுத்து உன்னுடைய அனுபவத்தின் காரணமாக நீ உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சு, உன்னை பற்றி இருக்கிற ஆணவத்தை தெரிஞ்சு அதை விட்டு விலகணும்னு நினச்சி விலகி வந்தீன்னா, நீ சுத்தமாயிட்டீன்னா உன்னை நான் என்னோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இறைவன் சுத்தமானவர். அழுக்கான நம்மளை, ஆணவத்தோடு இருக்கிற நம்மளை அவரால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கலாமா? அழுக்கு போய் பரிசுத்தத்தில் கிட்ட நெருங்குமா? ஒரு பேய் பிடிச்சவங்க கோவிலுக்குள்ளே போக முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம ஆணவத்தை பற்றி இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்க்கை, ஆசை, பாசம், துன்பம், துயரம் எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆணவம் நம்மளை தப்பு தப்பாக செலுத்தும். அதுக்கு எப்போதும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது படுற கஷ்டத்தை சந்தோஷம் மாதிரி நம்ம நம்பணும். அதுதான் ஆணவத்தோட மிகப்பெரிய நோக்கம். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம தப்பு பண்ணுறோன்றதை நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடாது. ஏன் கஷ்டப்படுறோன்றதை நம்ம உணரக்கூடாது. எல்லாம் சரியாக பண்ணுறோம் அப்படின்னு நாமே நம்பணும். இப்படியெல்லாம் பண்ண வைக்கும் இந்த ஆணவம். அது தன்னோட கட்டுப்பாட்டில் நம்மளை வச்சுருக்கோம். அந்த ஆணவத்தை நம்ம பிரிஞ்சு விலகி வரணுன்றதுக்காக கொடுத்த இந்த உடம்பு எப்போ வந்தது? பகலில், அதாவது இந்த பிறவியில் கிடச்சிது. இந்த பிறவிக்கும் முன்னாடி அனாதி காலத்தில் யார் நமக்கு துணையாக இருந்தா? இந்த உடம்பை கொடுத்தது யார்? இந்த உடம்பு எப்படி வந்தது? நம்ம கேட்டோமா?
நம்ம இந்த உடம்ப செய்ய முடியுமா? யாராலையான ஒரு உடம்ப செய்ய முடியுமா? இன்றைக்கி பொம்மை செய்கிறாங்க, ரோபோட் செய்கிறாங்க, ரோபோட்டை எல்லா வேலையும் வாங்குகிறாங்க. அது ஒரு மனிதனுக்கு ஈடாகுமா? மனித உடல் உறுப்புகளுக்கு சமமாகுமா? என்னென்னவோ பார்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம உடம்புக்குள்ளே பொருத்துகிறாங்க. எல்லாமே இயற்கையாக நமக்கு கடவுள் செய்து வச்ச உறுப்புகளுக்கு சமமாக அந்த செயற்கை இருக்குமா? இருக்கவே இருக்காது. இது எல்லாம் நாமே செய்தோமா? யாராவது அம்மாவுடைய உடம்புக்குள்ளே ஒரு துளி பனி நீர் அளவுக்கு வந்தோம். வந்த நமக்கு இத்தனை கருவிகள், கரணங்கள், புலன்கள் இதெல்லாம் யார் செய்தது? இதையெல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு யார் இணைப்பு கொடுத்து செய்ய வச்சது? இப்படி ஒரு உடம்பை கற்பனையாக செய்தால் கூட எத்தனை பேர் செய்யணும், எவ்வளவு மூளை வேணும், அப்படி செய்தால் கூட இதோட கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குமா? நாளாக நம்ம மூளை டெவலப் பண்ணி புரிஞ்சிக்கிற மாதிரி, உண்மை எதுன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பொம்மையால் புரிஞ்சிக்க முடியுமா? இந்த உயிரோட்டம் இருக்குமா? உயிரோட்டம் இல்லாத செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இந்த உயிர் தான் சகலத்துக்கும் முழுமையை கொடுக்கறது. அப்படிப்பட்ட உயிரை நம்ம உடம்புக்குள்ளே வச்ச இறைவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். வேறு யாராலையும் இதெல்லாம் செய்யவே முடியாது. உள்ள அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு ஒரு சின்ன உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து பெரிய உடம்பாக்கி அதுக்குள்ளே கால் 2 பிரித்து, கை 2 பிரித்து, கையில் விரல்களை பிரித்து, விரல்களுக்கு நகங்களை வச்சு, கண், மூக்கு, காது, வாய், இந்த மாதிரி இப்போ வெளியில் தெரிகிற பொறிகள், வெளியில் தெரியாத உள்ளே இருக்கிற அந்த கரணங்கள், உள் உறுப்புகள், இதயம் எப்படி வேலை செய்யுது, ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகணும், சாப்பிட்ற சாப்பாடு எப்படி எனர்ஜியாக மாறணும், எங்கே கழிவுகள் வெளியேறணும், இது எல்லாத்தையும் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாலே நம்ம உடம்பு முழுசும் அற்புதங்கள். ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இதை கண்டுபிடிச்சி எல்லா சித்தர்களும் முதல்லையே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வார்த்தை வேறு. ஒரு விஞ்ஞானியால் இந்த உடம்பை இதே மாதிரி ஒரு தூக்கணாங்குருவி கூடையே கட்ட முடியல ஒரு விஞ்ஞானியால். இந்த அற்புதமான இந்த உடம்பை இதே மாதிரி செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவ்வளவு அற்புதமான, அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த உடம்பை யார் கொடுத்த? இறைவன். அவர் கொடுக்கலைன்னா நாமன்னு ஒருத்தரே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு எங்கே உண்மைகள் புரியும்? அறிவு எங்கே வரும்? ஆணவத்தோடு நம்ம வந்தோம். அப்போ ஆணவம் எதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு மாயையை கொடுக்குறார். இந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்க தேவையான கர்மங்களை இந்த அளவுக்கு இந்த டைமில் இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி டிசைன் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். இந்த கர்மங்களை அனுபவிக்கிற ஒரு செயல்பாடு இருக்குல்ல, அதுவே மிகப்பெரிய ஆச்சரியம். எது, ஏன், எப்போ, எப்படி நடக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அது தானே நடக்கும். நடக்கும்னு நினைப்போம், நடக்காமல் கூட இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அதையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி? இதையெல்லாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பேசுகிறோம், நாம பேசுகிறோம், பார்க்குறோம், நம்ம கண்ணாக பார்க்குது, கேட்குறோம், நம்ம காது மட்டுமா கேட்குது. உள்ள ஆன்மாவோட தொடர்பு இல்லைன்னா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ளேயும் அந்த ஆன்மாவோட தொடர்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இறைவன் எந்த அளவுக்கு நம்மோட இணைஞ்சி ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளை செயல்பட வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அனாதி காலம் கேவல நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேவல நிலையிலையும் சகல நிலையிலையும் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கிறது ஈசன், இறைவன். அதை தான் இந்த பாடலில் சொல்கிறாரு. அல்லும் பகலும் நமக்கு ஈசன் துணை அல்லாது
ஆர் துணை உண்டு சொல்வாய் மனமே, ஆர் துணை உண்டு சொல்வாய். இறைவன் துணை இல்லையானால் வேறு யார் நமக்கு துணையாக இருக்க முடியும்? வேறு யார் நம்மளை இது மாதிரி பிறவியை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்ப முடியும்? நாமே வர முடியாது. நாம் எல்லாம் செய்கிறோம், செயல்பாடு நிகழுது. அந்த செயலை செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். இது எவ்வளோ பெரிய சாதாரண உண்மை, பெரிய உண்மை, சாதாரண உண்மை. நாம் செய்யலை, ஆனால் நடக்குது. அப்போ யாரோ செய்ய வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அந்த இறைவன் இல்லையானால் நம்ம உணரலைன்னாலே அந்த பிறவி எடுத்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. ஒரு சின்ன வயசில் ஒரு பாட்டு சொல்லி தருவாங்க. அது எல்லாரும் இப்போ ரைம்ஸ் மாதிரி சர்ச்சில் கூட சொல்கிறாங்க. கண் எதுக்கு இறைவனை பார்க்குறதுக்கு, காது எதுக்கு அவருடைய சொற்களை கேட்குறதுக்கு, வாய் எதுக்கு அவருடைய சொற்களை பேசுறதுக்கு, அது மாதிரி இந்த உடம்பு எதுக்கு, கைகள்லாம் எதுக்கு அவரை தொழுகை பண்ணுறதுக்கு, கால் எதுக்குன்னா அவரை நோக்கி நடக்கிறதுக்கு, இந்த உடம்பு எதுக்குன்னா அவருக்கு பணி செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைங்கள்லேயே 2 சின்ன கண்கள் அப்படின்னு அவருடைய வேடிக்கைகளை பார்க்குறதுக்கு, அற்புதங்களை பார்க்குறதுக்கு 2 சின்ன காதுகள் அவர் சொல் கேட்க, ஒரு சின்ன வாய் அவருடைய நாமம் சொல்ல அப்படின்னு சொல்லித்தராங்க. அந்த மாதிரி இறைவனை வணங்கணும். நமக்கு ஒரு சின்ன பேனா கொடுக்குறாங்க, எழுதிட்டுருக்குறோம், பேனாவில் மை தீர்ந்து போச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பேனா கொடுத்து இந்தாங்க அவசரத்துக்கு எழுதிக்கோங்கன்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நிமிஷம் ஒரு பேனாவை இரவலாக கொடுத்துக்காக நன்றி சொல்ல தெரிஞ்ச நமக்கு இறைவன் இந்த உடம்பையே கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, அத்தனையும் நமக்காக கொடுத்து, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டை கொடுத்து, தண்ணியை கொடுத்து எல்லாம் நாம செய்துட்டோம். அத்தனையும் கொடுத்த இறைவன் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு நினைக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லும் பகலும் நமக்கு ஈசன் துணை அல்லாது ஆர் துணை உண்டு சொல்வாய் மனமே. நல்லா யோசிச்சுப்பாரு. நீ காலையில் எழுந்த ஏதோ இதை பண்ணுற, அதை பண்ணுற, ஓடுற, ஓடி வர்ற, எல்லாம் செய்கிற, சாப்பிடாம எதுவும் செய்யலை. அந்த சாப்பாடு நீ கொடுத்ததில்லை, நீ செய்ததில்லை, தயாரித்ததில்லை. யாரோ தயார் பண்ணி உனக்காக உன்கிட்ட நெருங்கி அனுப்புகிறாங்க. விவசாயிகள் விவசாயம் பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை, விவசாயிக்கே மழை வரலைன்னா ஒன்றும் இல்லை, நீர்வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த அத்தனையும் கொடுத்தது இறைவன் தானே. கடலில் இருக்கிற தண்ணியை ஆவியாக்கி அதை மென்மையான பிறகு மேலே கொண்டு போய், மேலே போன மேகத்தை எங்கேயும் பரவ வச்சு, அதை திரும்ப குளிர்ச்சியாக்கி, அந்த குளிர்ந்த மேகங்கள் பூமியை வந்து அடைஞ்சி சகல உயிரினங்களும் தாகம் தீர தண்ணி குடிக்கவும், நாம் இன்றைக்கி இவ்வளவு சொகுசாக வாழவும் வழி பண்ணுறது இறைவன். அதையெல்லாம் நாம் செய்கிறோம். செய்ய முடியுமா? இந்த பூமி சுற்றிக்கிட்டு நாம் சுற்றுறோம். அது சுற்றலைன்னா நம்ம இந்த உலகத்தில் மண்ணில் ஒட்டிகிட்டு இருக்க முடியுமா? சுற்றலைன்னா எல்லா பொருளும் கீழே கொட்டிக்கும், எதுவுமே இருக்காது. அப்போ அந்த சுழற்சி, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல், சுழல வைக்கக்கூடிய ஆற்றல், அது யார்? இறைவன். இதையெல்லாம் நம்ம நிறைய யோசித்து பார்த்தோன்னா அல்லும் பகலும் நமக்கு ஈசன் தானே தோணை. ராத்திரியில் தூங்குறப்ப பூமி சுழற்சி நின்று போச்சுன்னா நம்ம எங்கே தூங்குவோமா? இரவுன்னு ஒன்று வைக்கலைன்னா தூங்குவோமா? இப்போ இருக்கிற மாதிரியே பகல் மாதிரியே வெளிச்சம் இருந்தால் எல்லா ஜீவனும் நிம்மதியாக தூங்க முடியுமா? தூக்கத்தில் உடல் உறுப்புகள் எந்த அளவுக்கு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அதுக்கு ஒரு நேரம், இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு. அந்த ஓய்வு யார் தருவா? இறைவன் இயற்கையாக எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்கார். எவ்வளவோ கொடுத்துருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு கொடுத்துருக்கிற இறைவனை நம்ம நினைக்கணும். எப்போவும் நினைக்கணும். கேவல நிலையிலையும் சகல நிலையிலையும் இறைவன் தான் நமக்கு துணை. எந்த அம்மா கிட்ட போகணும், எந்த அப்பா கிட்ட போகணும், எப்போ போகணும், எங்கே வளரணும், என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், எல்லாத்தையும் திட்டமிடுறவர், செயல்படுத்துகிறவர்
கடைசி நொடி வரை செயல்படுத்துகிறவர். எந்த உயிரினத்துக்கும் தான் எப்போ மரணிக்க போகிறோன்றது தெரியாது. எல்லாம் இறைவனோட கணக்கு. எப்போ பிறப்போன்னு தெரியாது, எங்கே பிறப்போன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப யார் செய்கிறா? இறைவன் தானே. அப்போ இறைவன் தவிர நமக்கு வேறு யார் தோணை? ஒழுங்காக யோசித்து பார்த்தா சுற்றி சுற்றி எங்கே யோசித்தாலும், எப்படி யோசித்தாலும் அல்லும் பகலும் நமக்கு ஈசன் துணை அல்லாது ஆர் துணை உண்டு சொல்வாய் மனமே. தில்லை நடம் புரியும் சிவபெருமானுடைய சேவடி போற்றுவாய் மனமே. தில்லையில் திருநடம் புரிஞ்சிகிட்ருக்கிற இந்த உலக இயக்கத்துக்கு காரணமாகி இருப்பது இறைவனுடைய திருநடனம். அந்த சராசரங்களையும் இயக்கிட்டு இருக்கிற இறைவனுடைய அந்த திருவடிகள். இறைவன் வேற, இறைவனுடைய கருணை வேற, அருள் வேற, திருவடி வேற கிடையாது. இறைவனுடைய அருள் தான், அவனுடைய கருணை தான் அவனுடைய திருவடிகள். அதனால் அந்த இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய அந்த திருவடிகளை நம்ம நினச்சே ஆகணும். அதனால் அதை உனக்கு வேறு என்ன வேலை, என்ன வேலை வேணாலும் உடம்பு சரீரம் வேலை செய்யட்டும். வேலை செய்கிறது குற்றம்னு யாருமே சொல்லலை. உன்னுடைய கடமைகளை செய். மனசு எங்கே வைக்கணுமோ அங்கே வை. அது ஒரு சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த வேலை வேணாலும் செய்வாங்க. ஒரு அம்மான்னு வச்சுக்கலாம், சும்மா உதாரணத்துக்கு ஒரு அம்மான்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க. இது கதைகளில் கூட வருது. ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க, வேறு ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க. வருமானத்துக்காக வீட்டு வேலை அடுத்த வீட்டில் செய்கிறாங்க. செய்தால் அவங்க காசு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்கன்னு செய்கிறாங்க. அவங்க செய்கிறப்ப கூட அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் எண்ணம் எங்கே இருக்கும்? தன் வீட்டு, தன் குடும்பத்து, தன் குழந்தைகள் மேலே சிந்தனை இருக்கும். இத்தனை நேரம் இது நடந்திருக்கும், அது நடந்திருக்கும், என்னது செய்யணும், அது செய்யணும், இவங்களுக்காக என்னது வாங்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள தன் குடும்பம், தன் குழந்தைகள் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சரீரம் இங்கே வேலை செய்துகிட்டு இருக்கும், எண்ணம் அங்கே தன் குழந்தை மேலே, தன் குடும்பத்து மேலே சிந்தனை இருக்கும். அதே மாதிரி தண்ணி குடம் தூக்கிட்டு வராங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம், சிரிக்கலாம். சில பெண்கள், பல பெண்கள் அப்படியே பொழுதுபோக்காக நடந்துக்கிட்டு 2-3 குடம் வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க. பேசிகிட்டே சிரிச்சிக்கிட்டே வருவாங்க பொழுதுபோக்காக. ஆனால் அவங்களுடைய கவனம் தண்ணி குடம் கீழே விழாமல் இருக்கிறதுல இருக்கும். அதுபோல் நம்ம என்ன வேணாலும் இல்லற கடமைகளை செய்யலாம். கடமையை செய்கிறது நம்முடைய சரியான விஷயம், கடமையை செய். ஆனால் சிந்தனை இறைவனோட திருவடியில் வை. அதை தான் இறைவன் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லும் பகலும் நமக்கு ஈசன் துணை அல்லாது ஆர் துணை உண்டு சொல்வாய் மனமே. தில்லை நடம் புரியும் சிவபெருமானுடைய சேவடி போற்றுவாய் மனமே. பொல்லார் இருப்பிடத்தில் போகாதே மனமே. ஓ மனமே, கெட்டவங்க கிட்ட போய் தப்பித்தவரை கூட சேர்ந்துடாத. ஏன் தெரியுமா? பொல்லாங்கு நேர்ந்து விடும் கண்டாய். இந்த கெட்டவங்களோட சேர்ந்தா யாருமே நல்லா இருக்க முடியாது. ஏற்கனவே அவங்க கெட்டவங்க, தெரிஞ்சு போய் அவங்களோட சேர்றவங்க, கெட்டது செய்யணுன்ற ஆசை உள்ளவங்க மட்டும்தான் போவாங்க. இப்போ சில வழக்கங்கள்லாம் நாட்டில் அதிகமாக இருக்குது. போதைப்பொருள். அப்போ போதைப்பொருள் சாப்பிட்றவங்க கூட பக்கத்தில் போய் உட்காந்தா, இந்த நீயும் கொஞ்சம் சாப்பிடு. முதல்ல அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது ஏதோ அவங்களுடைய கருணை காரணமாக, அன்பு காரணமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கிடுவாங்க. பல வகை போதைப் பொருள்கள், எல்லாத்துக்கும் ஒன்றே தான். முரடர் கூட போய் சேர்ந்தால் என்ன செய்வாங்க? அவங்க வீரத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நமக்குன்னு சொல்லி, நீ அதெல்லாம் பயப்படவே பயப்படாத, அடிச்சு தாக்கு, அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நமக்குள்ளே ஏதோ ஒரு வீரத்தை எழுப்புகிற மாதிரியான பேச்சுக்கள், அவங்கள மாதிரியே நம்மளை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி எந்த தவறு செய்கிறவங்களாக இருந்தாலும், எந்த கெட்ட குணமாக இருந்தாலும், அதாவது சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத எந்த வழக்கம் இருந்தாலும் அது கெட்ட வழக்கம். யார் இருந்தாலும், அந்த கெட்ட வழக்கம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கெட்டவங்க. மற்றவங்களால், நல்லவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் எதுவோ, இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் எதுவோ, அருவருக்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய
குணங்கள் எதுவோ அது எல்லாம் கெட்ட வழக்கம். நல்லவங்க ஏற்றுக்கலைன்னா அப்போ என்னது? கெட்டதுன்னு அர்த்தம். அது போல் இருக்கிறவங்களோட நீ போய் சேர்ந்தா உன்னை அதில் இழுத்து போட்டுடுவாங்க. வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்கு நீ வருவேன்னு உனக்கும் தெரியாது. அதனால் கெட்டவங்கள போய் சேர்ந்துடாத. அவங்க செய்கிற தப்புக்கு உண்டான பாவமும் உனக்கு பங்கு வந்து சேர்ந்துடும். நீயும் தப்பு செய்வ, உனக்கு பாவம்தான் மிஞ்சும். எத்தனை பிறவி அனுபவிக்கணும்னு தெரியாது. அதையே நல்லவங்களோட சேர்ந்தேன்னு வச்சுக்கோ. பொல்லார் இருப்பிடத்தில் போகாதே மனமே, பொல்லாங்கு நேர்ந்து விடும் கண்டாய். நல்லார் இருப்பிடத்தை நாடி நாடி நீ நலத்தை தேடிக்கொள்வாய் மனமே அப்படின்னு சொல்வார். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லவங்கன்னு வச்சுக்கோ. முதல்ல நீ நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு யோசிக்க தெரியணும். அவங்க கெட்டவங்க அங்கே போகக்கூடாது, அது உனக்கு தெரியணும். இவங்க நல்லவங்க இங்கே போகணும் அப்படின்னு உனக்கு தெரியணும். அந்த நல்லார்கிட்ட போய் நீ சேர, பழக, தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சின்னா அது சுலபமாக உனக்கு கிடைக்காது. அது எப்படி போகணும்? நாடி நாடி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து தெரிஞ்சு பழகி அவங்களோட போய் நீ சேர்ந்துக்கணும். அப்படி சேர்ந்துட்டின்னா அவங்க ஒன்று என்ன செய்வாங்க? நல்ல உங்ககிட்ட ஏற்கனவே குற்றங்கள் இருந்தால் கூட அந்த குற்றங்களை, இதெல்லாம் வேண்டாப்பா, இதெல்லாம் பண்ணாத, இங்கே நீ நல்லவனாக இருக்கணும், நான் இந்த நாட்டுக்கு உன்னால் ஒரு நல்லது நடக்கணும், உன் குழந்தைங்க வருங்காலத்தில் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு உன்னால் ஏதாவது ஒரு பயன் இருக்கணும், நீ நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தீனாதான் இறைவன் தன்னுடைய கருணையால் உனக்கு நல்லதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? நல்ல புத்தி சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிற குற்றத்தை போக்குவாங்க. இப்படி போக்கி போக்கி நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சொற்கள், கோபம் இல்லாமல் இனிமையான பேச்சு, இதையெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா நமக்கு பழக்கி விடுவாங்க. அப்போ நம்முடைய குற்றம் உட்கார்ந்து யோசித்தா நம்முடைய குற்றம் என்னன்னு நமக்கே தெரியும். முதல்ல அவங்க கண்டுபிடிப்பாங்க, அடுத்தது உணர்த்துவாங்க, அடுத்தது நாம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றா நம்ம நீக்கிக்கலாம். அப்போ என்ன ஆகிறோம்? நல்லவங்களாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவங்க கெட்டவங்கள சேர்ந்தா கெட்டவங்களாகிடுவாங்க. சாதாரணமாக நல்லவங்களோட சேர்ந்தா கெட்டவங்க கூட நல்லவங்களாகிடுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு? நல்லார் இருப்பிடத்தை நாடி நாடி நீ நலத்தை தேடிக்கொள்வாய். அது சும்மா கிடைக்காது. நீ தேடணும், தேடணும்னு ஆசைப்படணும், கிடைக்கணும்னு ஆசைப்படணும், நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்கள நாடி நாடி நீ அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கும் நல்ல வழக்கங்கள் வந்துடும். கடைசியாக எதை நோக்கி நம்முடைய பயணம் போகணுமோ அதுக்கு அவங்க உன்னை தயார் பண்ணுவாங்க, நல்லவங்க. ஏன்னா அவங்க அதை நோக்கி இருக்கிறவங்க. அதனால் நீ நல்லவங்களோட சேர்ந்துக்கோ, நலத்தை தேடிக்கோ. அப்போ உனக்கு அந்த வாழ்க்கையில் எது உண்மை பொருள், எது பொய்யானது, எது மாயை, எது நம்மளை மயக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிஞ்சுப்ப. ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டாம். அவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க, அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. பார்த்து பார்த்து நீ தெரிஞ்சுப்ப. அப்போ மெய்ப்பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சின்னா அதை அடையணும்னு உனக்கு ஆசை வரும். அந்த பேரானந்தத்து மேலே ஒரு ஈர்ப்பு வரும். நல்ல இடத்துல இருக்கும்பொழுது இதெல்லாம் தானே நடக்கும். அதனால் பொல்லார் இருப்பிடத்தில் போகாதே மனமே, பொல்லாங்கு நேர்ந்து விடும் கண்டாய். அதனால் அப்படி தூரம் வந்துடு. நல்லார் இருப்பிடத்தை நாடி நாடி நீ நலத்தை தேடிக்கொள்வாய். அங்கேருந்து வெளியில் வா, இங்கேருந்து கிட்ட நெருங்கு, நல்லவங்க கிட்ட தேடிக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, பாவிகள் இருப்பிடம் போகாதே மனமே, பாவங்கள் நேர்ந்து விடும் கண்டாய். பாவம் பண்ணுறவங்க கூட செஞ்சின்னா இதே தான். பொல்லார் எப்படி பொல்லாங்கு செய்ய வைப்பாங்களோ அது போல் பாவம் பண்ணுறவங்க கூட போய் சேர்ந்தினா நீயும் பாவியாகிடுவாய். ஏன்னா எப்படியும் அதானே செய்ய போகிறோம். பாவம் செய்கிற தப்பு இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்துடும் அவங்க கூடலாம் சேர்ந்தா. அதனால் பாவிகள் இருப்பிடம் போகாதே மனமே,
பாவங்கள் நேர்ந்து விடும் கண்டாய். ஆவி ஒடுங்கும் முன்னே ஈசன் திருவடியை அறிந்து தேடிக்கொள்வாய் மனமே. இதெல்லாம் நீ எப்போ செய்ய போகிற? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? நீ பொல்லாதவங்க கூட போய் சேர்ந்து, பாவிகளோட போய் சேர்ந்து, தப்பு பண்ணி, அதனால் பல கஷ்டப்பட்டு எல்லாம் முடியாமல் அதுக்குள்ளேயும் உனக்கு வயசாகிடும், உடம்பு தளர்ந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு புத்தி வந்து என்ன புண்ணியம் இல்லையா? அதனால் நீ என்ன செய்யணும்? ஆவி ஒடுங்கும் முன்னே, உனக்கு இறுதி காலம் வர்றதுக்கு முன்னாடி, ஒருத்தருக்கு தாகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ போய் கிணறு வெட்டுவாங்க. வெள்ளத்தில் இப்போ ஆற்றுல வெள்ளம் வருது, அப்போ போய் அணை கட்டுவாங்க இல்லையே? இதெல்லாம் எப்போ நடக்கணும்? முன்னாடி தயார் பண்ணி வைக்கணும். பசி வரும்போது தான் சமைக்கிறதுக்கு போவாங்க. அதனால் என்ன செய்யணும்? ஒன்று தேவைன்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடி தயாரிப்பு இருக்கணும். அது மாதிரி தாகம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணியை ரெடி பண்ணி வச்சா எப்போ தாகமோ அப்போ எடுத்து குடிச்சிக்கலாம். அதனால் நீ நல்லவங்க கூட போய் சேர்ந்து, ஆவி ஒடுங்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல பழக்கம்லாம் வரணும் அப்படின்னு நீ தெரிஞ்சு, ஆவி ஒடுங்கிறதுன்னா அந்த கடைசி நொடி மட்டும் அல்ல, எப்படியும் ஆவி ஒடுங்குன்னு உனக்கு தெரியும்ல. ஏன்னா நிறைய பேர், உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இன்றைக்கி இல்லை, பாட்டிக்கு பாட்டி இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, நிறைய உன்னோட முன்னோர்கள் இல்லை, உன் கண்ணு முன்னாடி பார்த்த நிறைய பேர் இல்லை. அப்போ ஒடுங்குன்றது தெரியும், அது உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. உண்மையை உணராமல் இருக்கிறது தான் குற்றம். உண்மை பாட்டுக்கு இருக்காது, உணரணும்ல. அது மாதிரி நாம் நல்லவங்களாக இருக்கணும்னு நீ நினைக்கணும், நல்லவங்களோட சேரணும், மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும், அதோட திருவடியை நாடணும். இவ்வளவும் எதுக்காக? இறைவனுடைய திருவடியை சேரணுன்றதுக்காக. தேடிக்கொள்வாய் மனமே, ஈசன் திருவடியை அறிந்து தேடிக்கொள்வாய் மனமே. ஈசன் திருவடி எதுன்னு தெரியணும்ல, தெரிஞ்சால் தானே தேட முடியும், தேடினா தானே கிடைக்கும். ரெண்டும் அப்படியே, தெரியணும், தேடணும், அது கிடைக்கும். அப்போ நம்ம பற்றி பிடிச்சிக்கணும். இதுக்கெல்லாம் தயாராகணுன்னா முதல்ல நல்லவங்க கூட, அன்பர்கள் கூட, அடியார்கள் கூட நல்லவங்க சேர்க்கை இருக்கணும். பக்தர்கள் தொழும் தில்லை பரமசிவனடியை பணியாதிருந்தால் நமக்கு நாளை குற்றம் வந்து யமன் கையில் சிக்கிக்கொள்வதுமல்லால் கொடிய நரகந்தனில் அழுந்துவது நிஜமே. அப்படி நீ நல்லது எது, உண்மை எது, இறைவன்னா என்ன, ஈசனுடைய திருவடின்னா என்ன, இதையெல்லாம் நீ தெரிஞ்சிக்காம அப்படி ரூட் மாதிரி போயிட்டேன்னு வச்சுக்கோ, தில்லை பரமசிவனடியை தொழாமல் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் பெரிய ஆள் அப்படின்னு ஆணவத்து பேச்சை கேட்டு நீ கெட்டு போனீன்னா நாளை குற்றம் வந்து யமன் கையில் சிக்கிக்கொள்வாய். யமன் கையில் சிக்கிறதுன்னா என்ன? எல்லாரும் ஒரு நாள் பிறந்தவங்க, இந்த உடம்பு பிறந்தது அப்படின்னா அது ஒரு நாள் மறைஞ்சே தீரணும், அது இயற்கையின் நியதி. யமன் கையில் சிக்கிக்கொள்றதுன்னா மீண்டும் 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 பிறக்கிறதுக்கு நாம் தயாராகிட்டோன்னு அர்த்தம். இறைவனுடைய திருவடியை சார்ந்தால் மீண்டும் பிறவி இல்லை, இந்த துன்பம் இல்லை. எல்லா அறிஞர்களும் சான்றோர்களும் தேடினது, ஆன்மீக தேடல் உள்ள எத்தனை பேரும் தேடினது மீண்டும் பிறவாமல் இருக்கணும், இந்த கஷ்டம் படாமல் இருக்கணும். பிறந்து என்ன பண்ணோம்? நம்ம எத்தனை கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டத்தை வரிசையிட்டு பாருங்கள். இந்த கஷ்டம் திரும்ப தேவையான்னு நினச்சி பார்த்தா அச்சோ வேண்டான்னு தான் தோணும். எத்தனை சுகப்பட்டாலும் பல கஷ்டங்கள் நமக்கு இருக்குது. அந்த கஷ்டம் வேண்டாம், திரும்ப திரும்ப பிறக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த பாடலை திரும்ப திரும்ப தினம் சொல்லி பார்த்தா, கேட்டு பார்த்தா நமக்கு அதோட அருமை தெரியும். பக்தர்கள் தொழும் தில்லை பரமசிவன் அடியை பணியாதிருந்தால் நமக்கு நாளை குற்றம் வந்து யமன் கையில் சிக்கிக்கொள்வது மல்லால் கொடிய நரகந்தனில் அழுந்துவது நிஜமே. இதுதான் நடக்கும். அதனால் யோசித்து அங்கே வா. அல்லும் பகலும் நமக்கு ஈசன் துணை அல்லாத ஆர் துணை உண்டு சொல்வாய் மனமே. இதில் போய் நீ நாளைக்கு
பாவி யமன் வந்து நம்மளை கூப்பிட்றப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட வாயே திறந்து பேச முடியாது. இது வரைக்கும் யாரும் பேசுனது இல்லை. அவங்கெல்லாம் காலருகே வாடா உன்னை எட்டி உதைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் அவங்களுடைய நல்ல பக்தி காரணமாக, நம்பிக்கை காரணமாக. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடிச்சதோ எல்லாமே பக்தியினால் அவங்க அந்த யமனை ஜெயிக்கிறாங்க. அது வேற. அவங்க மரண பயம் இல்லாதவர்கள், அதனால் அவங்க அப்படி பேசினாங்க. ஆனால் சராசரி மக்கள் யாரும் யமன் வர்றப்ப எதுவும் பேச முடியாது. நான் நாளைக்கு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் வரேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து வரேன், இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கேன், இப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு? ஒன்றும் பேச முடியாது. அவர் எப்போ, எப்படி, எங்கே, எந்த வடிவத்தில் வந்து கூப்பிடுவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால் கூப்பிட்டா மறுக்கிற ஆற்றல் யாருக்கும் கிடையாது. எல்லா உயிரினத்துக்கும் அவர் பாகுபாடு இல்லாமல் அவர் கணக்குப்படி பிடிச்சிட்டு போய் போட்டுருவார். அதனால் குற்றம் வந்து யமன் கையில் சிக்குவதுமல்லால், நீ என்னென்ன தப்பு பண்ணியோ, கெட்டவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணியோ, அதோட நீ அனுபவிக்கணும். நீ போட்ட பந்து உங்ககிட்ட தான் வரும். நீ போட்ட விதை ஒன்றுக்கு பலவாக முளைச்சி உனக்கு தான் வரும். ஒரு முள் செடியை விதைச்சா முள்காடு தான் உனக்கு சொந்தம். அது மாதிரி நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லவங்களோட சேர்ந்து இறைவனோட திருவடியை நினச்சிக்கோ. ஏன் இதெல்லாம் உனக்கு குற்றம் வந்து எவன் கையிலெல்லாம் சிக்க வேண்டாம், கொடிய நரகத்தில் அழுந்த வேண்டாம் இல்லையா? இதெல்லாம் நிஜம். அதனால் என்ன பண்ணு, தப்பிச்சுக்கோ. நல்லார் இருப்பிடத்தை நாடி நாடி நீ நலத்தை தேடிக்கொள்வாய் மனமே அப்படின்னு சொல்கிற இந்த உபதேசம் ரொம்ப நல்ல உபதேசம். இதை கேட்டு எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த பதிவை முடிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. எல்லா ஆன்மாக்களும் இந்த நிலையை அடையணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ அப்படின்னு சொல்லுவார். முதல் பாடல்லே சொல்லுவார், ராசவிருட்சம் சிவமாய் வேம்பு சக்தியதாய் ஆசையுடன் வந்தே அமைந்து வெகு நேசமுடன் புத்திரனை பெற்றார் இப்பூதலத்தில் எல்லோரும் முத்தி பெற என்றே முதல். எல்லாரும் முத்தி அடையணும்ப்பா, அதுக்கு ஒரு வழி சொல்லுப்பா. அதுதான் அவர் கேட்டார். அந்த வழியில் நம்ம முத்தி அடையணும்னா அதுக்கு முன்னாடி தயாரிப்பு என்ன? நல்லவங்களோட சேரணும். நல்லவங்களோட சேரணும்னு நம்ம முன்னாடி நினைக்கணும். நல்லவங்களோட சேரணும், நல்ல பலனை அடையணும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.